வைகாசி மாசம் விசாக நன்னாளில் கைலாயில் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினிஸ் மல்டி ஐடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு வைகாசி விசாகம், முருகனோட பிறந்தநாள். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது. நான் இப்போ அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு இருக்கேன். சரி வாங்க, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பூஜை பண்ணுறாங்க, வேறு எப்படி அங்கே விசேஷமாக இருக்குன்றதை நான் இப்போ இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோவில். நான் ஆல்ரெடி வந்துட்டு தைப்பூசத்துக்குலாம் நான் இந்த கோயிலுக்கு தான் வருவேன். அதையுமே வீடியோ போட்டிருக்கேன். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், பைக்கு எல்லாமே கிடந்துச்சு. பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஹோமம் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் நம்ம வர முடியாது இல்லையா, 8 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா பூஜை வந்து முன்னாடியே முடிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், 11:30க்கு தான் வந்தேன். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கோயில் இப்படி தான் இருக்கும். சின்ன கோயில் தான், ஆனால் சூப்பராக இருக்கும், விசேஷமாக இருக்கும். எந்த ஒரு கிருத்திகையாக இருந்தாலும் சரி, சஷ்டியாக இருந்தாலும் சரி, நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க. கணங்கள் சுற்றி அறம்பொருள் விளக்கவே உமையவள் கரத்தெழுலார் முகனாய் அன்பாக கார்த்திகை பாரபத முண்டவா அழுது பெற வந்த பாலா சரவண பொய்கையில் வளதுகள் இடையும் சரச உல்லாச குமரா தரணி புகழ் மையனே தாமரை இடையில் தரவனில் கொண்டவா வீர ஜெகநாதனே ஞான பிரகாதனே வந்திடும் கந்தவேலே வெள்ளிமலை முருகா வேலாயுத கடவுளே. அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நவகிரகங்கள் வந்துட்டு வெளியில் இருக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே இது பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். அதையும் வந்துட்டு நம்ம சுற்றி சாமி கும்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறேன். கூட்டம் உள்ளே இல்லை, வெளியில். ஏன்னா அபிஷேகம் முடிகிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அன்னதானம் நடக்குதுல, அங்கே தான் பார்த்திங்கன்னா கூட்டம். இப்போ நம்ம வந்து கோயிலை வந்து சுற்றி வந்துடலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், அப்புறம் ஒரு சாமி இருப்பாங்க. அவ்வளோதான். முருகன் உள்ளே இருப்பார், வெளியில் வந்து விநாயகர் இருப்பார், அப்புறம் ஒரு 2 சாமி அந்த பிரகாரத்துக்கு அந்த செவர் இருக்கு இல்லையா, அதிலே இருக்கும். அவ்வளோதான் வந்து கோயில், சின்ன கோயில் தான். பார்த்திங்கன்னா விநாயகர் வெளியில் இருப்பார். இது வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 2 சாமி இருப்பாங்க. கூட்டம் முடிஞ்சிருச்சு, கூட்டம்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அன்னதானம் அந்த இடத்துல தான் வந்து கூட்டமாக இருக்குது. நான் சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க போல். நான் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம். நான் கோயில் சுற்றி வந்துட்டேன், சாமி கும்பிட்டேன். நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பூஜை முடிஞ்சிருச்சு இல்லையா, அன்டைமில் 12 மணிக்கு மேலே பூஜை பண்ண மாட்டாங்க. ஈவினிங் வந்து 4 மணிக்கு மேலே பூஜை பண்ணுறதுக்காக அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து போகிறோம். கோயிலுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் இடம் கிடக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு மேலே ஷெட்டு போட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, இப்போ பரவாயில்ல, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 2 சைடு தான் பார்த்திங்கன்னா டேபிள் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேரையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அந்த அந்த அட்டை இருக்குல்ல, சாப்பாடு அந்த பிளேட்டு, அந்த பாக்கு பிளேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேட்டை வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை அனுப்பிட்டாங்க. நான் வந்து சரி நம்ம எப்பயுமே வீட்டில் போய் தானே வாங்கி சாப்பிட்றோம், எப்பயுமே வீட்டில் தான் சாப்பிட்றோம், சரி இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா
ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் பக்கத்தில் சால்ட் வச்சுருக்காங்க. நான் சாப்பிட போகும்போது லட்டு, அப்பளம்லாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு முன்னாடி உள்ள பந்திக்கு இருந்தது, எனக்கு வந்து கிடைக்கல. சரி இதுவே கிடைச்சது பெரிய விஷயம் இல்லையா? சாமி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டில் வந்து இவங்க வந்து வெளியில் ஆஃபீஸ் போயிட்டாங்க. சரி மத்தியானம் சாப்பிட வருவாங்களான்னு கால் பண்ணி கேட்டேன், வரலன்ட்டாங்க. ஹாய், இப்போ பார்த்திங்கன்னா கோயில் போயிட்டு வந்தாச்சு. பூஜை நான் போகிறதுக்கு முன்னாடி பால் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த பாலை வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக பூஜை பண்ணுவாங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போக முடியாது, நான் போக முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, எனக்கு ஈவினிங் ஒரு ஆர்டர் இருக்குது. சரி அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.